கரூர் துயரம் சம்பவம் தொடர்பாக தற்போது எஸ்ஐடி தனது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கணபதி. முழு விவரங்களையும் பதிவு செய்யும். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டல் நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக முதல் கட்டமாக டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதன் பிறகு இரண்டாம் கட்டமாக ஏடிஎஸ்பி பிரேமானந்த் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இன்று வரை அது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதையடுத்து நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டபடி ஐஜி அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்க உத்தரவிட்டது. இதையடுத்து ஏற்கனவே இதுவரை விசாரணை நடத்தி வந்த ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தனது விசாரணை கோப்புகள் அனைத்தையும் நேற்று சென்னையில் அவர் சிறப்பு புலனாய்வு அதிகாரியிடம் ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து இன்று சிறப்பு புலனாய்வு அதிகாரி ஐஜி அஸ்ராகார் இன்று கரூர் வருகை தந்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள சம்பவம் நடந்த இடத்தில் அவரது விசாரணையை தொடங்க உள்ளார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.